ரத்தமே இந்த லைட்டை போட்டுட்டார். எல்லாரும் அவருடைய ரத்தத்தை நாம் ஆப்பரித்து ஆண்டுடைய மகிமையை கொண்டாட போகிறோம். இந்த ரத்தத்தால் தான் நமக்கு விடுதலை, அந்த ரத்தத்தால் தான் நமக்கு மீட்பு. ஆனால் எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக ஆண்டவரே அந்த ரத்தத்தின் மேன்மையை நாம் வலியுறுத்த போகிறோம். அந்த ரத்தம் நம்மை மேன்மையாய் கொண்டு போகிற பொழுது
Amen.
ரத்தமே இதையே ரத்தமே ரத்தமே இதையே ரத்தமே ரத்தமே இதையே ரத்தமே. நம்ம அப்படியே நெடுமலக்காலிருந்து ஆண்டவரை உள்ளத்தினாலிருந்து அந்த கல்வாரியின் அன்பை நினைத்து பார்ப்போம். அப்படியே நெடுமலக்காலில் இருக்கிற நாம் எல்லாரும் ஆண்டவர் இந்த அன்பை நமக்கு புரியும்படியாக, இந்த அன்புக்கு ஈடாக ஒன்றுமே இல்லைங்க. கர்த்தருடைய அன்புக்கு இணையானது ஒன்றுமே இல்லை. அந்த அன்பை நம்ம வரைமுறைப்படுத்த முடியாது. அது அவர் நம்ம மேல வைத்த அன்பு. அவருடைய காயங்களை நினைத்து பாருங்கள். இந்த காயங்கள் நமக்கு எப்போதும் நம்மை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு சுகத்தை கொடுக்கும். அந்த தழும்பை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு மீட்பு உண்டாகும். அந்த தேவனுடைய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட தழும்பை நோக்கி பார்க்கும்போது ஒரு பலன் உண்டாகும். அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எல்லாரும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, தேவ நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவரே இந்த கல்வாரி நன்மை நினைத்து பார்க்க வந்திருக்கிறேன். தேவனின் நல்ல கர்த்தராயிருந்து, கிருபையுள்ள தேவனாயிருந்து, எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருந்து நீ தாங்கி வழிநடத்த வந்திருக்கிறோம். எல்லாரும் கல்வாரியின் சிலுவை நோக்கி பார்ப்போம். நோக்கி பார்க்கும்போது ஒரு பெரிய மீட்பு இருக்கிறது. அந்த சிலுவையில தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமான ஆக்சன் இருக்கிறது. இந்த பந்தியில தான் ஒரு பெரிய மீட்பு இருக்கிறது. அந்த பந்தியை நினைத்து பாருங்கள். ஆண்டவர் நல்ல கர்த்தராய் இருந்து உங்களை நோக்கி பார்க்கும்படி அவர் வந்திருக்கிறார். எனக்கு இயேசு அனுப்பப்பட்டார் தெரியுமா? உங்களுக்கு உதவி செய்ய. யோவான் 9 அதிகாரத்துல அனுப்பப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அனுப்பப்பட்டவர் வந்ததால் குஷ்டரோகி குருடன் அவனுக்கு வழிகாட்டி அவனுக்கு கண் திறக்கப்பட்டதே. அனுப்பப்பட்ட இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுக்க, அனுப்பப்பட்டவர் உங்களுக்கு உதவி செய்ய, அனுப்பப்பட்டவர் 11 மாதமும் நடக்காத காரியத்தை நடத்தி காட்டும்படியாக அது இயேசு அனுப்பப்பட்டிருக்கிறார். ஆமென். அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கிறே உடையுதப்பா. ஆமென். அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கிறே ஏனுள்ள உடையுதப்பா. காது காது வெட்டே எனக்காய் ஏகினின்றே. காது காது வெட்டே எனக்காய் ஏகினின்றே. பாவங்கள் மன்னித்தே எங்கள் பரிகார பலியாகி என் பாவங்களை சுமத்தி பரிகார பலியாகி. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கிறேன் இருள்ள உடையுதப்பா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின அந்த காயங்களை பாருங்கள். அந்த காயங்களை பார்க்கும்போது அந்த ரத்தம், விழாவிலிருந்து வெளிகிற ரத்தம் உங்களை இதயத்தை பலப்படுத்துமே. அந்த தூய ரத்தம். அவர் துடிக்கிறார் நாம் நல்லா இருப்பதற்காக. அவர் வேதனையோடு இருக்கிறார் நாம் சுகத்தோடு இருக்கும்படியாக. அவர் எல்லாவற்றையும் சுமந்து ரத்தத்தின் பெருந்துளியாய் இந்த தலையிலே ஓடிச்சே. அந்த ரத்தத்தை விடித்து நாம் சுகத்தை அனுபவிப்பதற்காக, நாம் செல்வமாய் வாழ்வதற்காக அவர் சிலுவையில் தொங்கினாரே. ஆண்டவரே
காயங்களை பார்க்கிறேன், கண்ணீர் வடிக்கிறேன். காயங்களை பார்க்கிறேன், கண்ணீர் வடிக்கிறேன். தூய திருரத்தமே துதிக்கும் தாயுள்ளதே. ஆமென். தூய திருரத்தமே துதிக்கும் தாயுள்ளதே. எல்லாரும் அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கிறேன். என் உள்ளம் துடிக்குதப்பா. அந்த அழைக்கிற கரங்கள் இயேசு கிறிஸ்துவை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த கரங்கள் காயப்பட்டு இருக்கிறதை அந்த காயங்களோடும் அழைக்கிறார்கள். கொஞ்சம் திரும்பி பாருங்க. நமக்கு என்ன வாசி இருக்கா? என்ன பாவத்தில் இருந்து மனம் திரும்பவில்லையா? உங்க நோயிலிருந்து குணமாக்க அவர் வந்தாரே, நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தாரே, அதை நினைச்சு பார்த்தா உங்க உள்ள முழுகவில்லையா? இது பாடலை எழுதுன அருமையான பாடல் அவர்கள் அவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறாரே. நினைத்து பாருங்க. நான் பந்திக்கு போக முன்பாக, அந்த பந்தியில போக முன்பாக, அவருடைய ரத்தத்தை பாடுபடும் முன்பாக நாம் என்னத்தை விட்டு கொடுத்தோம், யாரை மன்னித்தோம், யாரோடு உறவாடி கொண்டிருக்கிறோம் அப்படி நினைத்து பார்த்து பந்தியில பங்கு வருவோம். ஆண்டவர் நம்மை சுத்தப்படுத்துகிறார். ஆமென். சுவாமி அழைக்கும் கரைகளே, ஆடிகளா சுவாமி உம்மை நினைத்து என் நெஞ்சு உருகுதப்பா. உம்மை நினைத்து என் நெஞ்சம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கிறேன். என் உள்ளம் உறையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கிறேன். என் உள்ளம் உருகுதப்பா. நெஞ்சிலே ஓடுது ஆமென் நதியா பாயுதையா. ஐயவர்கள் விழாவில் குத்தினார்களே, நெஞ்சிலே அந்த விழாவில் புறப்பட்ட ரத்தம் நதியுமாய் ஓடுகிறதே. நதியா பாயுதையா. அவர்களே மனிதர்கள் மூழ்கி அவரை போன்ற சாயலை அடையும்படியாக அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். மனிதர்கள் மறுரூபமா இதை மத்தியில ஒரு மறுரூபமாகட்டுமே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கிறேன். என் உள்ளம் உறையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கிறேன். என் உள்ளம் உறையுதப்பா. இதை வந்து
நாளுக்காய் தேவ சுமத்தை தேடி வந்தோம். உங்க பந்தியில் பிரவேசிக்க போறோம் ஐயா. உங்க ரத்தம் எங்களை விடுவித்தது. மேக ஸ்தம்பம் இந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்தும். அந்த அன்பான தேவன், பாசமுள்ள கர்த்தர், பாசமுள்ள இயேசப்பா, மன்னிக்கிற இயேசப்பா, இந்த மாதம் முழுவதும் மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இப்படி பாதம் பணிந்து கேட்கிறோம். ஆண்டவரே, இரட்டிப்பான நன்மைகளை இந்த 11 மாதங்களால் நாங்கள் பெற்றுக்கொள்ளாததை இந்த 12வது மாதத்துல ஆண்டவரே பெற்றுக்கொள்ளும்படி எங்கள் கிருபை கொடுங்க. தகப்பனே, எலியாவுக்கு மட்டும்தான் கேட்டதப்பா. பெருமழை நிறைச்சல் அவருடைய காதல் மட்டும்தான் கேட்டது. உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு போ என்று கிதியோனுக்கு மட்டும்தான் கேட்டது. ஆண்டவரே, அதே போல எங்களுடைய இந்த மாதத்துல எங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை எங்களுடைய காதுல தொனிக்கும் போது அந்த வார்த்தைக்குள் பலப்பட்டு நாங்கள் நிமிர்ந்து நடக்க, இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இரக்கம் புரிய வேண்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே.